ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட். ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு தரமான விவசாயம்லாம் நம்மளுக்கு பைபாஸ்லேருந்து வெறும் 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் விலை ரொம்ப ரொம்ப கம்மியில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த இடமானது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் டு குஜிலம்பேரை போகக்கூடிய மெயின் பைபாஸ்லேருந்து வெறும் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த இடமா நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க. 3 ஏக்கருங்க, சுத்தமான செம்மண் பூமி, எல்லா விவசாயத்துக்கும் ஏற்ற இடம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிறது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிற தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டம். அப்படி இந்த வரப்பில் தான் தோட்டம் அமைச்சிருக்கு. தண்ணியை பார்த்தீங்கன்னா எந்த அளவு இருக்கும் பாருங்கள். விலை வந்து ஒரு ஏக்கரே ஒரு 12 லட்ச ரூபா தான் கேட்குறாங்க. விலை வந்து 10 லட்ச ரூபான்னு ஃபைனல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 10 லட்ச ரூபாய் கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. நீ நேரடியாக இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் கம்பல்சரி பிடிக்கும். நல்ல ஒரு மலையடி வாரமாக குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு 3 ஏக்கர் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து சூட்டபுளாக அமைச்சிருங்க. அதுக்குரிய பாதைன்னு பார்த்தீங்கன்னா, பைபாஸ்லேருந்து வெறும் 15 அடி பாதை, வெறும் பைபாஸ்லேருந்து 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைச்சிருக்கு. பக்கத்துல எல்லாம் வீடு இருக்குது, நல்லா விவசாயம் பண்ணுறாங்க. தென்னை, வாழை, வெண்டிக்காய், பருத்தி முதல் விவசாயம் பண்ணுறாங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறது நம்ம பார்க்க போகிற இடத்துல பக்கத்து காடு. இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்ன அந்த செம்மண் பூமி. நம்ம நிலத்துக்கு வந்தாச்சுங்க. இதுதான் நான் சொன்ன அந்த 3 ஏக்கர் செம்மண் பூமி. கொஞ்சம் கல்லுக்காடு, கல் பறக்கணும். கல் பறக்கிட்டால் இடம் வந்து சூப்பர் இடம். எல்லா விவசாயத்துக்கும் ஏற்ற இடம். தென்னை, வாழை, கரும்பு, பருத்தி என்ன வேணால் நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இடத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் போட்டிருக்காங்க. என்ன ரீசன்காண்டி வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் பக்கத்து தோட்டத்தில் இருக்க அந்த வாட்டரை காமிச்சேன்னா, இந்த ஏரியாவில் நிலத்தடி நீர் அந்த அளவுக்கு இருக்குன்றனால தான் உங்களுக்கு நான் அந்த இதை காமிச்சேன். ஏன்னா அவங்க வெறுங்காடை பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வரக்காடு மாதிரி தண்ணி இல்லாத ஏரியா மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு மெயின் ரீசனுக்காண்டி தான் நான் பக்கத்து தோட்டத்தை காமிச்சதும். இந்த தோட்டத்துக்கு இடையில ஒரே ஒரு வரப்பு தாங்க இருக்குது. வெறும் 1 அடி வரப்பு தான் இந்த காட்டுக்கும் அந்த காட்டுக்கு இடையில. நல்லா விவசாயத்துக்கு ஏற்ற பூமி. எல்லா விவசாயமும் நீங்கள் பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் தென்னை மரம் போட்டிங்கன்னா நல்லாவே வரும். இது போக உங்களுக்கு மழையடி வரன்றதுனால இப்போலாம் நிறையா பக்கத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள், அப்புறம் சாத்துக்குடி, இது எல்லாமே பார்த்தா ஏகத்துக்கு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்மளே ஒரு கோயம்புத்தூர் ஒரு பயிருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். வாங்கி கொடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் மலையடி வாரம் வாங்கி கொடுத்தேன், ஒரு 4 ஏக்கரு. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாட்டர் ஆப்பிள், சாத்துக்குடி, அப்புறம் ஏதோ இந்த ஏதோ ஒரு ஜெர்ரி வகையான ஒரு பழமோ மல்பெரி இந்த மாதிரி விவசாயம் பண்ணி, அதுபோக ஒரு பட்டுப்புழு வளர்ப்பு பார்த்தீங்களா, பட்டுப்புழு வளர்ப்பு அது ஒரு ஏக்கரில் போட்டு நல்லா விவசாயம் பண்ணுறது. நல்லா அவருக்கு வருமானம் கொடுத்துருக்கு. நான் வாங்கி கொடுக்குறது 3 வருஷம் ஆச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் புறமே காப்புக்கே வந்துருச்சு. அதுபோக ஃபார்ம் ஹவுஸ்லாம் கட்டியிருக்காரு. நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி ஃபுல் ஃபென்சிங் போட்டு சாத்துக்குடி, மட்டர் ஆப்பிள், இல்லை பட்டுப்பூச்சி வளர்ப்பு, இல்லைன்னா கோழி பண்ணை, ஒரு மலையடி வாரத்தில் பார்த்தீங்கன்னா முட்டை கோழி பண்ணிக்கலாம். இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. முட்டை கோழி பண்ண போகிறதுக்கு மலையடி வாரம் நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு ஏற்ற இடம். பைபாஸ்லேருந்து வெறும் 1/2 கிலோமீட்டர் தான். எல்லா போக்குவரத்துமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாத இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நிலத்தடி நீரை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை. உங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே காமிச்சிட்டேன். இந்த இடத்துக்கு வந்து இவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 12 லட்ச ரூபா வந்து இவங்க விலை கோட் பண்ணுறாங்க. விலை நெகோசியபிள் தான், விலை குறைச்சி பேசிக்கலாம். ஃபைனலாக 10 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. இது இடத்த பொறுத்த வரைக்கும் ஒளிவு மரபு கிடையவே கிடையாதுங்க. நேராக ஓனர்கிட்ட கொண்டு போய் உங்களை சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உட்கார வச்சுட்டுவே எவ்வளோ முடியுமோ நேரடி சிட்டியில் அவ்வளோ தூரம் உங்களுக்கு விலையை குறைச்சி நான் வாங்கி தரேன் தயாராக. இதோட டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் பக்கா கிளியரன்ஸாக இருக்குங்க. லீகல் பார்த்து தான் இந்த இடம் வாங்கின இடம். இதுக்கு முன்னாடி வெறும் முள்ளுக்காடாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேசி போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 செலவழிச்சு இடத்த ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. நேரடியாக வந்து இடத்த பாருங்கள், இடம் உங்களுக்கு பிடிக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நன்றி, வணக்கம்.